இன்றைக்கி 20 பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நல்ல ஹோட்டல் சுவையில் இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கடுகு பொரிஞ்சதை காஞ்ச மிளகாய் போட்டு செவந்துடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கினேன். வெங்காயமும் செவந்துடுச்சு. தக்காளி சேர்த்துட்டேன். தக்காளியும் செவந்துடுச்சு. இப்போ காய் சேர்த்துக்கலாம். நான் காய்க்கு 1/4 கிலோ அவரைக்காய், 1/4 கிலோ பீன்ஸு, 1/2 கிலோ கத்திரிக்காய், 1/4 கிலோ கேரட்டு இதுதான் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா வெதிக்கலாம். இது நல்லா வெதக்கிட்டு இப்போது நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கினேன். காரத்துக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இது தண்ணி கொதிக்கிட்டோம். நான் அரிசி சேர்த்த வீடியோ கட் ஆகிடுச்சு. இப்போ நான் சாம்பார் தூள் சேர்த்துக்கினேன். தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். கலரிட்டு பருப்பு புளி சேர்த்து தனியாக வச்சுருந்தேன். அதை இப்போது சாதம் வெந்துடுச்சு. இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து கலரிடலாம். பருப்பு ஃபஸ்ட்லேயே சேர்த்தா அடி பிடிக்கும். அதனால் நான் இப்போ தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா அடி ஒட்டாமல் நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரினா தான் அடி ஒட்டாமல் இருக்கும். நல்லா குழஞ்சி வரும். நல்லா கலர நல்லா குழஞ்சி வரும். அடி ஒட்டாமல் இருக்கும். இப்போது ஒரு தாளிப்பு போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கின்னு எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்குது. இப்போது சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே சேர்த்துருக்கிறேன், இருந்தாலும் தாளிப்புக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் தனியாக தனியா, காஞ்ச மிளகாய், வெந்தயம், சீரகம், மிளகு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த தூளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிருக்கேன். அந்த தூளை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் சாதத்தில் தூக்கி போட்டு நல்லா கிளறிட்டு சாப்பாடு ரெடி ஆகிடும். இப்போது சாதத்தில் எடுத்து கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கிளறிடலாம். பாருங்கள் சாதம் எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எடுத்து இப்போ பார்சல் பண்ணிட்டேன். தேங்க்யூ.